அம்மாவோட பாடியிலிருந்து வந்துருச்சு, வெளியில வந்து இதோட எத்திரிக் பாடி ஃபார்ம் ஆகிறதுக்கே வந்து 7 வயசு ஆகுது. அப்போ வந்து கன்ஜெனிட்டல் டிசீஸ் எல்லாமே முந்தின ஜென்மால இருந்து வந்த தொடர்புகள், இல்லைன்னா இந்த ஜீன் வந்து ஜீன்ல மியூட்டேஷன் பண்ணி இந்த ஆத்மா கொண்டு வந்த விஷயம். எத்திரிக் பாடியில எந்த ஒரு டேமேஜும் முன்ன இல்லை. கரெக்ட் தானவா? எத்திரிக் பாடி அப்புறம் தானே ஃபார்ம் ஆகுது கம்ப்ளீட்டா. அதோட கோடிங் இருந்துச்சு. கோடிங் உருவாக்கினது யாரு? இந்த ஆத்மா. அப்ப எத்திரிக் பாடி யார் உருவாக்குனா? ஆத்மா தான் உருவாக்குச்சு, தன்னோட கோடிங்ல தான் உருவாக்குச்சு. அப்ப அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் வருது. 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் டெவலப் ஆகி 14க்கு மேலதான் அதோட கம்ப்ளீஷன் உருவாகும். 14ல மென்டல் பாடி உருவாகும். ஆனா மென்டல் பாடி ஃபைனலைஸ் ஆகுறதுக்கு வந்து 21, 7x1 7x2 அப்படி வச்சுக்கோ. அப்ப 21 வயசுல வந்து மென்டல் பாடி டெவலப்மெண்ட் ஆகுது. பட் மென்டல் பாடி வந்து 27ல 28ல டெவலப்மெண்ட் முடிஞ்சிருக்கணும்னு சொல்றோம். பட் மென்டல் பாடி வந்து இன்னும் இந்த ஜென்மால இந்த ஈரால வந்து நிறைய பேருக்கு வந்து லோவர் மென்டல் தான் டெவலப் ஆயிருக்கு, ஹையர் மென்டல் டெவலப் ஆகல. அப்போ அதுக்கு மேல டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் அதை நினைச்சா தான் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் இதோட அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு போகுது. அப்ப 21ல இருந்து 27 அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசுமே ஒருத்தர் வந்து அந்த லோவர் மென்டல்லையும் ஹையர் ஆஸ்ட்ரல்லையும் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இல்ல நிறைய பேர் ஹையர் ஆஸ்ட்ரலுக்கு போறதுல லோவர் ஆஸ்ட்ரல் தான் இருக்கலாம். அப்ப இப்படி வச்சுக்கலாம், நம்ம லோவர் ஆஸ்ட்ரல் மட்டுமே டெவலப் ஆயிருக்கு நிறைய பேருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அப்ப நம்ம கணக்கு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா 8 வயசு 8 வயசுல நம்மளுக்கு என்ன அறிவு இருந்தது, அதோட தான் இப்ப நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே? குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் அந்த லோவர் ஆஸ்ட்ரல் இருந்து அது ஹையர் ஆஸ்ட்ரல் போகாம லோவர் மென்டல் டெவலப்மெண்ட் வருது. ஏன்னா அவங்க இமோஷனலி தே ஆர் நாட் ஸ்டேபிள், பட் மென்டலி தே ஆர் லிட்டில் பெட்டர். அப்ப லோவர் மென்டலுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் பிக்கப் ஆகுது. பட் அவங்க அந்த ஆஸ்ட்ரல் பாடியில வந்து இன்னும் அதை டென்ஸா நிக்கிறாங்க. படிப்பு அப்படிங்கிற ஒரு பைபாஸ் பண்ணி அவங்க வந்து லோவர் மென்டல் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஹையர் ஆஸ்ட்ரல் இல்ல, ஹையர் மென்டல் இல்ல, லோவர் மென்டல் இப்போ ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. பட் அது அறிவு கூர்மைக்காக மட்டும்தான் பயன்படுது, தெய்வீக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பயன்படுறது இல்லை. தெய்வீக விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கை அந்த பத்தி சொல்லல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பத்தி ஆராய்ச்சி, தன்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி, தன்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹையர் ஆஸ்ட்ரல் வழியா போய் ஹையர் மென்டலை ரீச் பண்ண வேண்டியது இருக்கு. அங்க லோவர் ஆஸ்ட்ரல்லையும் அவங்க சில சேஞ்சஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. ஏன்னா தன்னுடைய படிப்புங்கிறது வந்து க்ரூடான ஒரு படிப்பா வச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஹையர் ஆஸ்ட்ரலுக்கு போறதுக்கு வந்து ஹையர் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அவங்க ரீஃபைண்ட் ஆகணும். பட் இப்பெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வியாதி எதனால வருது? தானே தேடி வந்து தானே கோடிங் பண்ணி வச்சிருக்கு. இதை எப்படி மீறுறது? தானே பண்ணிட்டோம்னு தெரியுது. எப்ப சாக போறோம், எப்படி சாக போறோம், என்னெல்லாம் இந்த யாரையெல்லாம் மீட் பண்ண போறோம், எதுக்கெல்லாம் இந்த பாடி யூஸ் பண்ண போறோம். இந்த பாடிங்கிறது உங்களுக்கு கிட்ட கிடைச்சா ஒரு 5.5 பெட்டி மசாலா பாக்ஸ். அந்த மசாலா பாக்ஸ் எங்க என்ன காம்பனன்ட், உங்களுக்கு இவ்வளவுதான் வஸ்து கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் இவ்வளவுதான் உங்களுக்கு ரேஷன், அதை நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமோ அதை யூஸ் பண்ணி அதை வச்சு சிறப்பான கீஸ் கொண்டு இதை வச்சு நீங்க சிறப்பான கீஸ் உருவாக்கலாம். உருவாக்கி உங்களோட லைஃபை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாடியை வந்து நீங்க ஆரோக்கியப்படுத்திக்கலாம். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன்லயே வந்து கீஸ் இருக்கு, சீக்ரெட் கோட்ஸ் இருக்கு. உதாரணமா எப்படி சொல்லலாம், மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணணும்னா பெரிய பெரிய மிளகாய் இருக்கு. பெரிய மிளகாய் போட்டு தீர்த்துட்டோம்னா 5.5 பெட்டியில இவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லி ஒரு அளவு வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலா சின்ன மிளகு போட்டு அதையே மேனேஜ் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து இதை வந்து எப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு சிலருக்கு அந்த மாதிரி மசாலா பாக்ஸ் கிடைச்சிருக்குது.